முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக். 1957 அக்டோபர் 4 அன்று உலகின் முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகளுக்கும் சோவியத் யூனியன் தலைமையிலான கிழக்குலக நாடுகளுக்கும் இடையே கடும் அரசியல், சித்தாந்த மற்றும் ராணுவ போட்டி நிலவியது. இதுவே பனிப்போர் என அழைக்கப்பட்டது. இரு வல்லரசுகளும் தங்கள் ராக்கெட் தொழில்நுட்பத்தின் மேன்மையை உலகிற்கு காட்ட விரும்பின. சோவியத் யூனியன் தனது ராணுவ ஏவுகணை திட்டத்தின் ஒரு பகுதியாக R7 செமியோர்கா என்ற ஏவுகணையை உருவாக்கியது. இந்த பெரிய ஏவுகணை மூலம் ஒரு செயற்கைக்கோளை விண்வெளிக்கு எடுத்துச் செல்ல சோவியத் தலைவர்கள் தீர்மானித்தனர். 1957ஆம் ஆண்டை புவி இயற்பியல் ஆய்வுகளுக்கான ஆண்டாக உலக நாடுகள் கொண்டாடின. இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக செயற்கைக்கோள்களை ஏவுவது குறித்த திட்டங்களை அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் அறிவித்திருந்தன. சோவியத் யூனியன் 1957 அக்டோபர் 4 அன்று கஜகஸ்தானில் உள்ள பைகோனூர் தளத்திலிருந்து ஸ்புட்னிக் 1 வெற்றிகரமாக ஏவி பூமியை சுற்றி வர வைத்தது. ஸ்புட்னிக் 1 வெறும் 83 கிலோகிராம் எடையுள்ள உலோக கோளமாக இருந்தது. இதில் 2 ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்கள் மட்டுமே இருந்தன. அவை விண்வெளியில் இருந்து பூமியின் வளிமண்டலத்தை ஆராயும் தகவலை பதிவு செய்து பீப் பீப் என்ற ஒலியை பூமிக்கு அனுப்பின. இதுவே விண்வெளியில் இருந்து அனுப்பப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் ஒலியாக வரலாற்றில் பதிவானது. இந்த வெற்றி அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்தது. இதனால் விண்வெளி போட்டி தீவிரமடைந்தது. இந்த நிகழ்வு உலகின் முதல் செயற்கைக்கோள் என்ற வரலாற்று சாதனையாக மட்டுமல்லாமல் சோவியத் யூனியனின் தொழில்நுட்ப மேன்மைக்கான சான்றாகவும் அமெரிக்காவுடன் விண்வெளி போட்டி என்ற புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகவும் அமைந்தது.